ஒண்ணு மட்டும் இல்லைங்க, எல்லாமே புதிதாயிடுச்சு. எல்லாமே கொஞ்சம் கோபப்படலாம், கொஞ்சம் சண்டை போடலாம், கொஞ்சம் எரிச்சல் அடையலாம், கொஞ்சம் திருடலாம், கொஞ்சம் பொய் சொல்லலாம். இல்ல, எல்லாம் மாறிவிட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. என் வாழ்க்கையில எல்லாம் மாறிவிட்டது. என் பேச்சு, என் வார்த்தை, நடத்தை, என் பெருமை எல்லாம் மாறிவிட்டது. பிரியமானவர்களே, இதுதான் பழைய சுபாவம். இந்த பழைய சுபாவத்தை நம்ம என்ன செய்யணும்? கலைத்து போட்டு வசனத்தை கேளுங்க, கவனிங்க. பழைய மனுஷன் என்ன செய்யணும்? இதுவரைக்கும் கலைந்து போடலைன்னா இப்ப கலைந்து போடுங்க, இப்ப கலைந்து போடுங்க. நீங்க அப்படி கலைந்து போடுவீர்கள், ஆனால் நீங்க என்ன செய்ய முடியும்? புதிய மனுஷனை தடுத்துக் கொள்ள முடியும். நீங்க கலைந்து போடவில்லை என்றால் நீங்க புதிய மனுஷனை தடுத்துக் கொள்ளவே முடியாது. அப்போ கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். புதிய மனுஷன் என்னது? மெய்யான நீதி, நீதி, பரிசுத்தம், தேவனுடைய சாயலாக போடுகிறோம். அல்லேலூயா. தேவனுடைய சாயம், தேவனுடைய அமைதி, சாந்தம் நம்ம இருதயத்துல தானா வந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா. சாந்தம், பொறுமை நம்ம அறியாமலே என்ன செய்யறோம்? வந்துடுங்க. நான் பழைய மனுஷனை கலைந்து போட்டுட்டேன், நான் புதிய மனுஷனை தரித்து கொண்டேன். அல்லேலூயா. அதனால பவுல் சொல்கிறார், என் சரீரத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய அடையாளங்களை நான் தரித்து கொண்டேன். அல்லேலூயா. அவன் தரித்து கொள்கிற அனுபவம் நமக்குள்ள வரணும். ஆமென். அல்லேலூயா. அவன் மூன்றாவது கூட எடுத்துக்கொள்ளலாம். கலாத்தியர் 5:24, 25, 26 வாசிக்கலாம். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவ சபையிலே அன்பு கூர்ந்து கவனிங்க. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் 24, 25 எபேசியர், கலாத்தியர் விடுங்க, கலாத்தியர் 5 கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அடைந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. நம்ம அறிந்திருக்கிறோமா? உடைய ஆசை இன்னும் பொட்டு விட முடியல. உங்க ஆசை இல்லையா? பாருங்க, பொட்டு விட முடியல. காலில் கொலுசு போட்டு ஜல் வருவேன். பாருங்க, நீ என்ன பூமி மாடா? உனக்குள்ள ஒரு அர்ப்பணிப்பு வேண்டாமா? இது தேவனுக்கு பிரியமில்லாத நான் செய்யலாமா? நான் யாரு? நான் பிரித்தெடுக்கப்பட்டவன், தேவனுடைய ரத்தத்தால் கழுவப்பட்டவன். நான் என் பழைய சுபாவத்தையும் பழைய அசிங்கத்தையும் பழைய வாழ்க்கையை நான் துரத்தி கொண்டவன். நான் புதிய மனுஷனை தடுத்து கொண்டவன். அல்லேலூயா. அப்ப எனக்கு மற்றவங்களுக்கு என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? வித்தியாசம் இருக்கணும், வித்தியாசம் இருக்கணும். இன்னும் நான் விட்டு வந்த பழசையே இன்னும் தொடுத்து வச்சுட்டு இருந்தேன்னா நான் எப்படி? நான் ரசிக்கப்படும் முன்னாடி, ஞானஸ்தானம் எடுக்கும் முன்னாடி, நான் பாவத்தில் இருக்கும் பொழுது நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் நான் ஞானஸ்தானம் எடுத்து நான் தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரத்தோடு கூட அவருடைய மாம்சத்தையும் அவருடைய ரத்தத்தையும் நான் பானம் பண்ணி புசித்து வாழுகிற இந்த புதிய வாழ்க்கையை புதிய மனுஷனை தடுத்து கொள்ளணுமே. பழைய காரியங்களை உதறி தள்ளிவிட வேண்டுமே. வாயை திறந்தால பொய் இப்படியோ பேச முடியுது. சிலர் அப்படியே அப்படி பொய்யே பொய். பயப்படுங்க. சபையில மட்டும் உட்கார்ந்து பயப்படுகிறது இல்ல, தனிப்பட்ட வாழ்க்கையிலேயே நம்ம என்ன செய்யணும்? தேவனுக்கு பயந்தோம் சொன்னா பொய் சொல்ல யோசிக்கணும். என்ன பாக்குறாரு, எங்க அப்பா பாக்குறாருன்ற பயமே வரமாட்டேங்குது. அப்படி என்ன ஆண்டவருடைய பிள்ளை? நீங்க ஆலயத்துக்கு வந்து என்ன பிரயோஜனம்? வசனத்தை கேட்டு என்ன பிரயோஜனம்? நீங்க ஆனஸ்தானம் எடுத்து என்ன பிரயோஜனம்? நீ திருவிருந்த புசித்து என்ன பிரயோஜனம்? வேதம் சொல்லுது, திருவிருந்த புசிக்கும் பொழுது நம்ம புதிய மனுஷியாகிறோம். நமக்குள்ள ஜீவன், கிறிஸ்துவினுடைய ஜீவன் நமக்குள்ள வருகிறது என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள்ள இருக்கும் பொழுது நான் கிறிஸ்துவின் சாயலைத்தானே தரித்துக் கொள்ள வேண்டும். அவருடைய அச்ச அடையாளங்கள் என் சரீரத்தில் சுமக்க வேண்டுமே. தேவச்சனமே, இந்த நாளில் நம்ம ஆராய்ந்து பார்த்து நம்ம தேவ சமூகத்தில் நம்மை ஒப்புக்கொண்டோம். பாருங்க, இந்த கலாத்தியர்ல எப்படி அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க இந்த 24ஆம் வசனம் அப்படியே இருதயத்தில் அப்படியே ஆணியா பதிந்துருச்சுங்க. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அடைந்திருக்கிறார்களே. தன்னுடைய ஆசை இச்சைகளை எதுல அடையணும்? சிலுவையில் அடையப்பட்டவன் தான் கிறிஸ்தவன். நீ கிறிஸ்துவின் பிள்ளை. உன் ஆசையை தனக்கு மேல
நான் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் உன்னுடைய ஆசையில நீ வாழ்வாயானால் மாம்ச சிந்தை மரணம். மாம்ச சிந்தை அதுதான் உலக ஆசை. உலக ஆசை தேவனுக்கு விரோதமான பகை. கவனிங்க, தேவனுக்கு விரோதமான பகை. நம்ம தேவனுக்கு விரோதமான பகையை செய்யணுமா அல்லது மாமிசத்துக்கு விட்டு கொடுத்து கொண்டு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? யோசிங்க. இது ரெண்டு மக்கள் இருக்கவே கூடாது. கிறிஸ்துவனுடைய சிந்தை நமக்குள்ள வர வேண்டும். அல்லேலூயா. ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவுள். பாருங்க, எங்க அழகா சொல்லி ஆவியினால நடக்கிறியா? பரிசுத்தாவி அன்னிவாசம் பேசுறேன், பரிசுத்தாவில நிரம்பி இருக்கேன், ஆனா ஆவியில நடக்கிறியா? ஆவிக்கேற்றபடி வார்த்தை செயல் சிந்தை இருக்கிறதா? நம்மளே கேட்டு பார்ப்போம். நீங்க கேட்டு பார்ப்போம். கீழே சொல்லுது 26 வசனம் சொல்லுது. இந்த குடும்ப இந்த வசனத்தை படிக்கும்போது குடும்பங்களை ஞாபகம் வந்துச்சு. அப்படிங்க, வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமல் இருக்க கடவோம். எங்க இருக்கிறோம்? எங்க இருக்கிறோம்? யோசித்து பாருங்க. பொறாமை கொள்ளாமல் இருக்கிறோமா? சகோதரர்களுக்குள்ள சகோதரிகளுக்குள்ள அவ அப்படி இருக்கா, அவ அப்படி இருக்கா, நான் மட்டும் இப்படி இருக்கேன். அவளுக்கு கஷ்டம் கொடுத்திருக்க. அல்லேலூயா. அவளுக்கு எழுதி தருவார். அப்படி இருக்கணும். பொறாமை கொள்வோமான வேற சொல்லுவாங்களேன். வீண் புகழ்ச்சியை விரும்பக்கூடாது. நம்மளை புகழ ஒரு நாள் விரும்பவே கூடாது. நம்மளை புகழ்ந்தா நம்ம விட போறோம்னு அர்த்தம். அல்லேலூயா. ஒருவரை ஒருவர் கோபம் ஊட்டக்கூடாது. தாய் பிள்ளைங்க மாமியார் வரும்போது என்ன செய்யக்கூடாது? கோபம் ஊட்டக்கூடாது. கோபம் ஊட்டுகிற வார்த்தைகளை என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. அல்லேலூயா. நம்ம விலகி இருக்கணும். இவைகளை விலகி இருப்போமானால் கிறிஸ்துவின் சிந்தையை நம்முடைய இருதயத்தில் தரித்து இருக்கிறோம். கிறிஸ்துவின் அச்ச அடையாளங்கள் நம்முடைய இருதயத்தில் நம்ம தரித்து இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில தரித்து இருக்கிறோம் என்று அர்த்தம். கோபம் ஊட்டுகிற வார்த்தைகள். கவனிங்க, வீண் புகழ்ச்சியை விரும்புவது, ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்வது, இவையெல்லாம் என்னது? இது யாரோட குணம்? பிசாசோட குணம். இதெல்லாம் நம்ம விட்டுட்டோம்னா நம்ம யாரை தரித்து கொண்டு இருக்கிறோமா? அச்சடையாளங்களாய் இருதயத்தில் நம்முடைய வாழ்க்கையில அணிந்து கொண்டிருக்கிறோம், தரித்து இருக்கிறோம் என்று அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. அப்ப நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆசை இச்சைகளை என்ன செய்யணும்? சிறுமையில அடையணும். இதுதான் வாங்கணும், இதுதான் செய்யணும், இதுதான் சாப்பிடணும் அப்படின்ற ஆசைகளுக்கு இருக்கு இடம் பண்ணவே கூடாது. விரலுக்கு ஏத்த வீக்கம், நமக்கு விரலுக்கு ஏத்த என்ன இருக்குதோ அதில் திருப்தியா இருக்க கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கற்றுக்கு உண்டாகட்டும். ஆமென். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். பந்தயத்தில் போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சையடக்கமாக இருப்பார்கள். எப்படி இருப்பாங்க? அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். கவனிங்க, அவை ஓட்டப்பந்தயத்தை ஓடுறவை ஜெயிக்கும்படியாக கிரீடத்தை பெறும்படியாக அவன் எப்படி ஓடுறான்? எப்படி ஓடுறா? கவனிங்க, யோசனை நீங்க கவனிச்சு சொல்லிருப்பீங்க. எப்படி ஓடுறான்? எப்படி ஓடுறான்? இச்சையடக்கமா ஓடுறான். உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் குழந்தை மேல வைக்காதீங்க. கவனிங்க, எப்படி ஓடுறாங்க? இச்சையடக்கமா ஓடுறான். அவன் எது அழித்து போகிற பொருளை பெற முடியாது. ஆனா அழியாத ஜீவ கிரீடத்தை பெற போறோம், வாடாத கிரீடத்தை பெற போறோம். நித்திய ஜீவனை என்றென்றைக்கு வாழப்போகிற மகிமையான இடத்துக்கு போக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன்னா எவ்வளவு இச்சை அடக்கமா இருக்கணும். எல்லாம் கரண்டை தட்டி அண்டவே எனக்கு தாங்க, எனக்கு உதவி தாங்க, பெற்று கொள்ளத்தக்கதாக எனக்கு உதவி செய்யாதவே நிச்சயமாக நான் வரேன். ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். அல்லேலூயா. ஆமென். சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அப்படி சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறவா? இச்சை அடக்கம் உள்ளவன் தன் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தி உபவாசம் பண்ணி ஜெபிப்பான். சரீரத்தை ஒடுக்கணுங்க, உபவாசம் இருக்கணும், தேவ சமூகத்துல காத்து கிடக்கணும். அப்போ தேவனை நீ என்ன செய்ய முடியும்? அவருடைய அச்ச அடையாளங்களை தரித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்போ அவருக்கு பிரியமா நீங்க ஜீவிக்க தேவன் உங்களை வழி நடத்துவார். அல்லேலூயா. நீங்க அவரை நெருங்க நெருங்க அவர் உங்களை நெருங்குவார். நீங்க அவரை
வச்சு பார்க்க அவரும் உங்களை தூரம் வச்சு பார்ப்பாங்க. நீங்க வேதத்தை ஆழமா அதிகமா வாசித்து ஜெபித்து ஜெபிப்பீங்கன்னா நீங்க அவரை நெருங்குறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. நீங்க அவரை நெருங்க அவர்களை நெருங்கி விடுவார். மகனே உனக்கு என்ன வேணும்? எஸ்தர் ராஜாத்தியே ராஜ்யத்துல பாதி மட்டும் கேட்டாலும் தருவேன். சொல்ல முடியுமா? நம்முடைய தெய்வம் சொல்லுவாங்க. உலக மனிதனை உலக ராஜாவே எஸ்தர் ராஜாத்தை பார்த்து கேட்ட பொழுது நம்முடைய தெய்வம் சொல்லப்பட்டாரா? நாம் செய்ய வேண்டியது அவர் இன்னும் அதிகமாக நெருக்கணும், இன்னும் அவரை நெருக்கணும், இன்னும் நாம் ஜெபிக்கணும், இன்னும் நாம் வேத வாசிக்கணும், இன்னும் நாம் தேவனோடு இணைந்து கொள்ள வேண்டும். நீங்க தேவனோடு இணைய இந்த மாமிச சிந்தை, மாமிச ஆசை, இந்த உலக ஆசை இச்சைகளை தெரியுமா? குப்பையா தெரியும். எப்படி தெரியும்? குப்பையா தெரியுமா? நீங்க அது வேற அது பெரிய விஷயமா பார்த்துட்டு இருப்பீங்களா? கவனிங்க, நம்ம நகை போட்டு நடக்க முடியாம இந்த எங்க அக்கா பையனுக்கு கல்யாணம் போன வாரத்தில்